அவங்க யாருன்னு நீ கண்ணை மட்டும் காட்டு, மீதியை நாங்க பாத்துக்கிறோம். என்ன இப்பதானே சொன்ன? இல்ல அர்ஜுன், மனசே ஆறல. நீதான் என்ன வேலைக்கு சேர்த்த, ஆனா உனக்கே வேலை இல்லைங்கிற போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னண்ணே நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? உண்மையை சொல்லணும்னா இப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். ஆனா ஒரே ஒரு குறை, உங்களை மாதிரி நல்ல நண்பர்களை விட்டு விலகி இருக்கல்ல, அதான். அர்ஜுன், உன் கள்ளம் கபடு இல்லாத நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா எங்களாலதான் உன்னை பார்க்காம இருக்க முடியல. அடிக்கடி நாங்களே உன்னை வந்து பாக்குறோம். ஏன் நான் வந்து உங்களை பார்க்க கூடாதா? ஓ, பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா ஃபேக்டரியில இல்ல, நம்ம வழக்கமா சந்திக்கிற டீ கடையில. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் அர்ஜுன். அப்பா உடம்பு எப்படி இருக்கு? பாக்கலாமா? கண்டிப்பா, வாங்க போலாம். எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ திரும்ப பிரெட் கிட்ட கொடுத்து என்ன நோயாளி ஆக்கிடுவ போல இருக்கு. அப்பா, அப்பா இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க எப்படி அர்ஜுனை பார்க்க வந்தீங்களா? ஆமா சார், அர்ஜுனை பார்க்காம எங்களால இருக்க முடியல. அதான் வந்து பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? லட்சுமி, எல்லாருக்கும் பிஸ்கட்டை கொடு. நீயே தின்னு தீர்த்துட்டு போல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, எங்களுக்கு ஷிஃப்ட் நேரமாச்சு, நான் கிளம்புறோம். சரிப்பா, வரேன்ப்பா. சரி வரேங்கய்யா. வாங்க, நான் போய் விட்டு வந்துருப்பா. போயிட்டு வாப்பா. அர்ஜுன் வாழ்க்கையில என்ன சம்பாரிச்சிருக்கானோ இல்லையோ, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களை சம்பாரிச்சிருக்கான். அவனுக்கு ஒண்ணுன்னா எப்படி வந்து நிக்கிறாங்க பாத்தியா? அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு லட்சுமி. ரம்யா, ஆரத்தி கொண்டா. இது வந்துட்டேங்க. எதுக்கு ஆர்த்தி எல்லாம்? இல்ல மாமா, உங்க மேல யார் கண்ணுப்பட்டதோ திருஷ்டினாலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. திருஷ்டி போயிட்டோம், இனிமே உங்க உடம்பு பூர்ண குணமாகணும். இப்ப போங்க. இத வாசல்ல கொட்டிடுமா? சரிக்கா. ஏது கொஞ்சம் விட்டா என்ன நோயாளியாவே வைக்கிற போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, உங்க உழைப்புக்கு மட்டும்தான் ரெஸ்ட் கொடுத்திருக்கேன். அப்படியா? கார்த்திக் இல்ல? அவ வந்துட்டப்பா. வாப்பா வா. கையோட டாக்டரும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க டாக்டர் அம்மா. ஆஸ்பத்திரியில கவனிச்சது போகாம துரத்தி வீட்டுல கவனிக்கிறீங்க? இல்ல அங்கிள், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதான் வேரியேஷன் ஏதாவது இருக்கான்னு செக்அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே அங்கிள், எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். தேங்க்யூமா. நீ என்ன கவனிக்கிறது ஒரு டாக்டர் கவனிக்கிற மாதிரி இல்ல, என் பொண்ணே வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கு. மாமா, டாக்டர் அவங்க டியூட்டியை செய்யறாங்க, இதுல எதுக்கு சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கலக்கணும்? சென்டிமெண்ட்ஸ் இருந்தாதான் எதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கும். பேஷண்ட முதல்ல ஒரு ஃப்ரெண்டா, ரிலேஷனா டாக்டர் நினைக்கணும். வெல் சார், வெல் சார் நந்தினி. அப்புறம் எப்பமா வருவேன்?
டாக்டரை கேட்கல, என் டாக்டரா கேட்கிறேன். அடிக்கடி வருவேன். நான் டாக்டராவும் வருவேன், உங்க டாக்டராவும் வருவேன். தேங்க்யூ நந்தினி. ஆனா ஃபீஸ் கேட்பேன். சாரி. இட்ஸ் ஓகே. பாய் அங்கிள். ஓகே கார்த்திக், போய் ரொட்டி டிராப். நிச்சயமாப்பா. வா நந்தினி. Mama, how are you feeling? நல்லா இருக்கிறேம்மா. Hey! Good morning, Dinesh. May I come in? Please come, Divya. பாபா. திவ்யா, இந்த ஸ்டில்ஸ்லாம் பாரு, நல்லா வந்திருக்குல்ல? Yeah, it's very nice. Good. என்ன திவ்யா, என்ன விஷயம் சொல்லு? நம்மளோட நெக்ஸ்ட் பிசினஸ் பத்தின ப்ராஜெக்ட்ஸோட வந்திருக்கேன். அத பத்தி பேசலாமா? பேசலாமே. நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட், அடுத்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபைல் அண்ட் ப்ரொஃபைல், அதுக்கான இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், மொத்தம் எவ்வளவு செலவாகும், டோட்டல் பட்ஜெட், அதுல நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், எல்லாத்தையும் டிடிபி பண்ணி வச்சிருக்கேன். இத நீங்க ஒரு தடவை பார்த்து படிச்சு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தாங்க. இத நான் வேற படிக்கணுமா? இத பாரு திவ்யா, உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்ன தினேஷ் இப்படி சொல்றீங்க? இல்ல திவ்யா, நீ வந்துட்டல, அது கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடு, அது போதும். இங்க பாருங்க, இந்த ஜிகே ஸ்டேடியம்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்ட சுத்தி இருக்கிற என்டையர் ஹோர்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் நாம எடுக்க போறோம். என்னது? இந்த கிரவுண்ட் சுத்தி இருக்கிற எல்லா ஹோர்டிங்ஸும் நம்ம கான்ட்ராக்ட் எடுக்க போறோம்? என்ன திவ்யா சொல்ற? இதுக்கு நம்ம கம்பெனி நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குமே. ஆமா தினேஷ், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்ட நாம எடுக்கிறதுக்கு நியர்லி 1 crore இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னது? 1 கோடியா? மலைச்சு போகாதீங்க தினேஷ். நாம மொத்தமா எடுக்கிற இந்த அட்வர்டைசிங் கான்ட்ராக்ட ஒவ்வொரு ட்ரேடிங் கம்பெனிக்கும் பிரிச்சு கொடுத்துடலாம். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவங்களே ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. இது மூலமா நமக்கு 50 to 60 lakhs லாபம் கிடைக்கும். என்ன தினேஷ் யோசிக்கிறீங்க? திவ்யா, உன் திறமை பத்தி எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா உங்ககிட்ட சரஸ்வதி தாராளமா இருக்கா. ஆனா லக்ஷ்மி வேணும்ல. இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு ஹெவியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணத்துக்கு எங்க போறது? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். திவ்யா, கம்பெனி கரண்ட் அக்கவுண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு. ஆனா இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு அது பத்தாது. ஏற்கனவே சுவாதியோட லேண்ட் அசெட்டா வச்சுட்டு நம்ம கலை லேபுக்கு மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். அதை தவிர ஆபீஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பேங்க்ல வேற ஓசிசி வாங்கியிருக்கோம். இந்த நிலைமையில நம்ம இந்த அட்வர்டைசிங் கான்ட்ராக்ட் எப்படி எடுக்கிறது? மறுபடியும் பேங்க்குக்கு போனா அவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குமோ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஓகே தினேஷ். ஆனா அதையும் தாண்டி லோன் வாங்குறதுல தானே நம்ம திறமை இருக்கு. பேங்க்ல பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமா நான் ஏற்கனவே பேசிருக்கேன். நீங்க சரின்னு சொன்னா நாம ஃபர்தரா மூவ் பண்ணலாம். அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல தைரியமா இறங்கலாம்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா தினேஷ், வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல கண்டிப்பா நாம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். நாம தேங்கி கிடக்கிற குட்டியா இருக்க கூடாது, ஓடுற ஆறா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சின்ன வயசுல ரிஸ்க் எடுத்தாதான் பெரிய ஆளா வர முடியும். இந்த ஸ்டேடியம் கான்ட்ராக்ட் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கும். அட்வர்டைசிங் வேர்ல்ட்ல உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். தினேஷ், என்ன நீங்க நம்புறீங்கல்ல? என்ன கேள்வி திவ்யா? ஒண்ணு நம்பாம வேற யார் நம்புறது? இது போதும் எனக்கு. நீங்க இந்த ஃபைலை டீடைல்டா பாத்துட்டு இருங்க. நான் ஃபர்தரா லோனுக்காக நான் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களை நான் எப்படி ஆக்குறேன்னு பாருங்க. ஓகே.
ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். என்ன மணி குரல்ல சந்தோஷம் ரொம்ப பலமா இருக்கு. பள்ளமும் பெருசா நல்ல ஆழமா தோண்டியாச்சு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்க்கு பினான்ஸ் தேடுற லெவல்ல தினேஷ கொண்டு வந்துட்டு இனி மத்தது உங்க வேலை. ரம்யா 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 தண்ணி கொண்டாமா? ரம்யா என்னம்மா தண்ணி கேட்டா இவ்வளவு நேரமா? எங்க போற? ஐயா தண்ணி கேட்டாங்கம்மா. குடி, நான் குடுக்கறேன். ஏ ரம்யா, உன்னை தண்ணி கட்டல, சீக்கிரமா. நான் கொடுக்க கூடாதா? தண்ணி தானே, விஷத்தை கொடுக்கலையே. அபிராமி தான் ஆபீஸ் போயிருக்கா. இந்த ரம்யா எங்க போய் தொலைஞ்சா? ரம்யா தண்ணி கொண்டா. எங்க இல்லாதவங்களை கூப்பிடுறீங்க? குத்துக்கல்லாட்டா நான் ஒருத்தி இங்க நிக்கிறேன். என்கிட்ட பேச மாட்டீங்களா? இந்த 30 வருஷம் வாழ்க்கை வெறும் பேச்சுக்குதானா? அதுக்கு உங்க கையாலே என்ன நீங்க கொள்ளலாம். சரி, நீங்க என்கிட்ட பேச வேண்டாம். தண்ணி இங்க வைக்கிறேன், நீங்களே மாத்திரை எடுத்து போட்டுக்கங்க. என்னை விட உங்க மேல அக்கறை காட்ட இன்னொருத்தி பிறந்து வரணுங்க. எங்க என்ன இப்படி உயிரோட கொல்றீங்க? நேத்து வந்து அபிராமி உங்களுக்கு வசதியா போயிட்டாளா? யாரும் இங்க அபிராமி அனாவசியமா பேச தேவையில்லை. என்ன எப்படி பாத்துக்கணும் அபிராமிக்கு தெரியும். அவ இல்லாதப்ப என் புள்ள கார்த்திக் என்ன பாத்துக்குவான். சரிங்க, கார்த்திக் உங்களை பாத்துக்கிட்டோம். நான் உன்னை கேக்குறேன், அந்த கார்த்திக் எங்க இருந்து வந்தா? ஆகாயத்துல இருந்தா குதிச்சுட்டான்? அவனையும் நான் தானே பெத்தேன். இந்த வயசுல என்ன இப்படி பேச வைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எனக்கு வெக்கமா போதும், யாருகிட்ட பேச வேண்டாம். யாருகிட்ட நான் பேச விரும்பல. இங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஐயா தண்ணி கேட்டாங்கம்மா, அம்மா உள்ள போனாங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப சத்தமா இருக்கு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை மாமா? அத்தை, நீங்க என்ன சொன்னீங்க? ஏன் மாமா அவ்வளவு டென்ஷனா இருக்காரு? நீ ஆபீஸ் போனா ரம்யா பொண்ணு கிட்ட என்ன எப்படி பாத்துக்கணும், என்ன கொடுக்கணும் சொல்லி தர வேணாம். எனக்கு ஏதாவது தண்ணி வேணும்னா கூட வீட்டுல அட்டெண்டன்ஸ் எடுக்கணுமா நானு? இல்ல மாமா, உங்க பக்கத்துல இருந்து உங்களை கவனிக்கலாம் தான் ஷாம் கிட்ட ஆபீஸ் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த ரம்யா வேற கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டா, அதனால தான் இந்த குழப்பம். ஐம் சாரி மாமா. மாத்திரை போட்டுக்குங்க. தண்ணி. இந்த தண்ணி வேண்டாம். உன் கையால வேற தண்ணி கொண்டா. சரி மாமா.
இனிமே நீ ஆபீஸ் போனா ரம்யா என்ன பார்த்து சொல்லிட்டு போ. வேற யாரும் என் ரூமுக்குள்ள வர தேவையில்லை. முதல்ல நீங்க இப்படி டென்ஷன் ஆகாதீங்க மாமா, உடம்புக்கு ஆகாது. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிட்டு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அந்த சீனிவாசன் ஒன்னு வேலையை விட்டு தூக்குவான்னு எனக்கு எப்பவோ தெரியும். அந்த ஆள் ஒரு இடியட். உன்னை வச்சு வேலை வாங்க அவனுக்கு தெரியல. அர்ஜுன், சாந்தி ரோஹிணி கோஆபரேஷனால இந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்டாஃப் வேலை பார்க்கறாங்க, நிறைய ஆர்டர்ஸும் வந்துட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உனக்கு வேலை போனது எனக்கும் எங்க கம்பெனிக்கும் ரொம்ப நல்லதா போச்சு. நீயும் வந்து ஜாயின் பண்ணிடு. பாலாஜியும் இருக்கா. இன்னும் இந்த கம்பெனி நல்ல டெவலப் ஆகிறதுக்கு ஸ்கோப் இருக்கு. சோ நீ என்ன பண்றேன்னா நாளைக்கே வந்து எங்க கம்பெனில ஜாயின் பண்ணிடு. உனக்காக ஒரு கேபின் ரெடி பண்ணிடுறேன். என்ன சொல்ற சாந்தி? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்களும் அக்காவும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அர்ஜுன், ஒரு நிமிஷம். மாமா, நான் இப்ப சொல்ல போறத நீங்க 2 பேரும் தப்பா எடுத்துக்கூடாது. என்னக்கா நீங்க என்னைக்கு தப்பா சொல்லிருக்கீங்க? எப்பவுமே நல்லது தானே சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க. மாமா, அர்ஜுன் இங்க வேலைக்கு வர வேண்டாம்.